மண்புழு கிலோ 500 ரூபா. தாவரத்துக்கு தேவையான பல வகையான ஊட்டச்சத்துக்கள் மண்புழுவோட எருவில் இருக்கு. உயரம் வந்து ஒரு 2 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. நீல அகலம் வந்து கையாளக்கூடிய அளவில் இருக்கணும். ஒரு சிலர் வந்து சிமெண்ட் சீட்டை பதிச்சுக்கிறாங்க மண்ணுக்குள்ள. கீழே ஒரு லேயர் வந்து நம்ம மாமரம் அந்த இலைகள்லாம் கூட்டுறோம்ல, அதை வந்து ஒரு 1/2 அடிக்கு அதை ஒரு அடுக்கு போட்டுருவோம் முதல் லேயர். அதுக்கு அடுத்த லேயரில் வந்து சாணம், கிடைக்கிற சாணத்தை அப்படியே கொட்டிடுவோம். இன்னைக்கு எடுக்கிற சாணி இங்கே கொட்டிடுவோம். அடுத்த நாள் சாணியா பக்கத்தில், அடுத்த நாள் சாணியா இங்கே இப்படி கொட்டிட்டு கடைசி போகிறக்குள்ள முதல் சாணியோட சூடு என்ன இருக்கும்? காஞ்சிருக்கும். இப்படி தான் இப்போ ஃபுல்லாக கொட்டி கடைசி வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இதுவும் ஃபுல்லானதுக்கப்புறம் இன்னொரு பேக் கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து போட்டு ஃபில்லானதுக்கப்புறம் 1 மாதம் விட்டுருவோம். 1 மாதம் விட்டுட்டு என்ன பண்ணுவோம், பரவாயில்ல ஒரு 4-5 இடத்துல வெட்டி கீழே லேயர் வரைக்கும் வெட்டி பார்ப்போம். சூடு இருக்கா, சூடு தணிஞ்சிருச்சான்னு வெட்டி பார்ப்போம். வெட்டி பார்த்து சூடு இல்லைன்னதுக்கப்புறம் தான் மண்புழுவை ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா சூடான சனியில் மண்புழு விட்டு என்னாகும், ஹியூமஸ்னா என்ன, பிளான்ட் வேஸ்ட்டு அல்லது அனிமல் வேஸ்ட்டு அல்லது ரெண்டும் கலந்து மக்கி எருவ மாறிடும். கையில் எடுத்துட்டிங்கன்னா நாராது, தூள் தூளாக இருக்கும், கையில் ஒட்டாது. அதுதான் ஹியூமஸோட கேரக்டர். ஃப்ரெஞ்சில் ஒட்டிலியில் பார்த்தீங்களா, அந்த இது வெறும் சாணி அங்கே எப்படி இருக்குது, ஒட்டுற மாதிரி இருக்கும், இங்கே இப்படி மாறிடுச்சுல, இதுதான் ஹியூமஸ். அப்போ ஹியூமஸ் தண்ணியில் கரைஞ்சிட்டு வந்துச்சுன்னா அது ஹியூமிக் ஆசிட். அதான் லிட்டர் 500 600 வரைக்கும் விற்கிறாங்க. நான் தயாரிக்கிற இடம் நிறைய பேர் இடத்துல போய் பார்த்து சுற்றி அந்த வலை மாதிரி அடிச்சிருப்பாங்க, தெரியுதுங்களா அங்கங்கே. எதுக்குன்னா ஏரேஷனுக்காக. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஏரேஷன் கொடுக்கணும்னா நான் இந்த மாதிரி வேஸ்ட் பைப் இருக்கும்ல யூஸ் பண்ண போக, அதில் நிறைய ஹோல்ஸ் போட்டு விட்டுறாங்க. ரெண்டமாக ஹோல்ஸ் போட்டுட்டு இதை முதல் லேயர் வைக்கும் போதே கீழே வச்சிடறாங்க. இப்போ இதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரம் வந்துருச்சு, தெரியுதுங்களா, வந்துருச்சுல. அப்போ இங்கே வச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ உள்ளே இருக்கிற ஹீட் என்ன ஆகுது, இது வழியாக ரிலீஸ் ஆயிடும். அப்போ உள்ளுக்குள்ளே இங்கே இதுக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணக்கூடாது, வெளியில் மட்டும் ஃபில் பண்ணணும். உள்ளே காற்று போகும், காற்று உள்ள இருக்கிற சூடை வெளியில் கொண்டு வந்து இப்போ எவ்வளோ இது சூடு தணிஞ்சிருக்கோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ மண்புழு எருபெட்டில் இருக்க வேண்டியது என்னென்னா, ஒன்று ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும், அடுத்தது நிழல் இருந்துகிட்டு இருக்கணும், காற்றோட இருக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா மண்புழுக்கள் நிறையா வேலை செஞ்சு வேகமாக பெருகும். அடுத்தது இதுக்கு அந்த மோர் புளிச்சது இனிப்பு இது அதிகமாக பிடிக்கும். அது இருந்துச்சுன்னா வேகமாக பெருகும், சாப்பிட்டு நிறைய முட்டை வைக்கும், நிறைய பெருகும். அப்போ அதுக்கு நம்ம அனுபவத்தில் பண்ணதுன்னா தயிர், சாணம், சர்க்கரை, இந்த 3ஐயும் நல்லா கரைச்சல் கலந்து இதில் அங்கங்கே ஊற்றி விட்டிங்கன்னா இது புளிச்சு மாறுற இடத்துல மண்புழுக்கள் வேகமாக பெருகும். நீங்கள் இயற்கை விவசாயமே பண்ணினாலுமே கொண்டு போய் நாட்டு மாடே வளர்த்து நாட்டு மாடு சாணியை கொட்டி விளைச்சல் வரலன்னா வராது. ஏன்னா அந்த சாணியில் இருக்கக்கூடியதை சத்தை செதிச்சு அந்த சத்துக்களை செடி எடுத்துக்கூடிய வடிவத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அது மாறும். நம்ம சமைச்சதை சாப்பிட்றோங்கிறோம்ல, அதே செடிக்கு என்ன கொடுக்கணும், சமைச்சதை கொடுக்கணுமே தவிர சமைக்காத கொடுத்துட்டு விளையிலன்னா விளையாது. அப்போ இங்கே சமைக்கிற வேலை நடந்துருக்கு. யார் சமைச்சிருக்கா? மண்புழு சமைச்சிட்டு இருக்குது. யாருக்காக? செடி வேருக்காக. அப்போ இதையுமே நம்ம அப்படியே கொடுக்காம இது கூட கொஞ்சம் கொடுக்கும்போது கொஞ்சம் வேமு, இந்த மாதிரி பொருள், இன்னும் வேம்ங்கிறது ஒரு மைக்ரோப் தான். இந்த மாதிரி பொருளை கலந்து கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது சாப்பிட்டு மண்புழு என்ன பண்ணால் மேலே வந்து கழிஞ்சிட்டு அப்புறம் கீழே போயிடும். மண்புழு எருவை பொறுத்த வரைக்கும் மேலாப்பில் தான் இருக்கும். இது தயாரானதுக்கப்புறம் மேலாப்பில் ஒரு லேயர் அப்படியே சொல்லி எடுத்திங்கன்னா மண்புழு 2 அடி உயரம் தான் இருக்கணும், ஈரப்பதம் காத்தோட நிழல் இருக்கணும், சூடு தணிச்சதுக்கப்புறம் தான் மண்புழு ரிலீஸ்